எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 14 பிப்ரவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, அபுதாபியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோவிலை திறந்து வைத்தவர் யார்? அபுதாபியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோயிலை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அபுதாபியில் முதல் இந்து கோயில் 27 ஏக்கர் பரப்பளவில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது? ரூபாய் 700 கோடி. மூன்றாவது கேள்வி, இந்திய ஐக்கிய அரபு அமீரகம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் கையெழுத்தானது? 8 ஒப்பந்தங்கள். 8 ஒப்பந்தங்கள். இந்திய ஐக்கிய அரபு அமீரகத்தின் இணைய பண பரிவர்த்தனை ஒருங்கிணைப்பை அபுதாபியில் தொடங்கி வைத்தவர் யார்? இந்திய ஐக்கிய அரபு அமீரகத்தின் இணைய பண பரிவர்த்தனை ஒருங்கிணைப்பை அபுதாபியில் தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை நரேந்திர மோடி அவர்கள். கிட்டத்தட்ட 1 கோடி வீடுகளுக்கு பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். அடுத்து 6வது கேள்வி, போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு மேலும் $953 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ரூபாய் 79,000 கோடி நிதியுதவி அளிக்க எந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது? அமெரிக்கா. அமெரிக்கா. பாகிஸ்தான் நாட்டின் எத்தனையாவது பிரதமராக ஷாபாஸ் ஷெரீப் தேர்வு செய்யப்பட்டார்? 23வது பிரதமராக. அடுத்து 8வது கேள்வி, தமிழ்நாட்டில் மாவட்ட உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்ற முதல் பழங்குடியின பெண் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஸ்ரீபதி. ஸ்ரீபதி. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் இடையே எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தானது? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் இடையே எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தானது? $2,269 கோடி. 2,269 கோடி ரூபாய். அடுத்து 10வது கேள்வி, 17வது மக்களவையில் 100% வருகை பதிவு செய்த 2 பாஜக எம்பிக்கள் யாவர்? 17வது மக்களவையில் 100% வருகை பதிவு செய்த 2 பாஜக எம்பிக்கள் மோகன் மாண்டவி, பகீரத் சௌத்ரி. 16வது நிதிக்குழுவின் முதலாவது கூட்டம் டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் எங்கு நடைபெற்றது? 16வது நிதிக்குழுவின் முதலாவது கூட்டம் டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் எங்கு நடைபெற்றது? புதுதில்லி. புதுதில்லி. 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான விடை ஹங்கேரி. ஹங்கேரி. அதாவது செஸ் ஒலிம்பியாட் ஜோதியை ஹங்கேரி நாட்டின் பிரதிநிதியிடம் அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள் வழங்கினார். அதாவது 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி நாட்டில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.
அந்த வகையில் ஒலிம்பிக் ஜோதியை செஸ் ஒலிம்பியாட் ஜோதியை அனுராக் தாக்கூர் அவர்கள் ஹங்கேரி பிரதிநிதியிடம் ஒப்படைத்தார். உலக அரசுகள் உச்சி மாநாடு 2024 கௌரவ விருந்தினராக பங்கேற்றவர் யார்? உலக அரசுகள் உச்சி மாநாடு 2024 கௌரவ விருந்தினராக பங்கேற்றவர் நரேந்திர மோடி அவர்கள். உலகின் முதல் ஏர் டாக்ஸி சேவை எங்கு தொடங்கப்பட்டது? துபாய். பாதுகாப்புத் துறையில் தற்சார்பு இந்தியா கடற்படை மற்றும் கடலோர காவல் படைக்கு 463 நிலைப்படுத்தப்பட்ட ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கிகள் வாங்க ஏவைல் நிறுவனத்துடன் ரூபாய் 1752 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. இந்த நிறுவனம் எங்குள்ளது? கான்பூர். அடுத்து, இந்திய வங்கிகள் கூட்டமைப்பு மாநாட்டில் பல்வேறு பிரிவுகளில் 7 விருதுகளை சிட்டி யூனியன் வங்கி வென்றது. சிறந்த செயற்கை நுண்ணறிவு, சிறந்த தொழில்நுட்ப பாதுகாப்பு மேலாண்மை, சிறந்த தொழில்நுட்ப வங்கி உள்பட 7 பிரிவுகளின் கீழ் சிட்டி யூனியன் வங்கி விருதுகளை வென்றது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 14 பிப்ரவரி 2024